அனலிட்டிக்ஸ் டீம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூஎஸ்ஏவோட ஹவுஸ் ப்ரொடக்ஷனை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் அந்த டேட்டா செட். இதில் டேட்டாவில் என்னென்ன இருக்குன்னா டேட் இருக்குது, ப்ரைஸ் இருக்குது, பெட்ரூம், பாத்ரூம், ஸ்கொயர் ஃபீட் லாட், ஃப்ளோர்ஸு, வாட்டர் ஃப்ரண்ட் கண்டிஷன், ஸ்கொயர் ஃபீட். ஸோ இதில் வந்துட்டு இந்த டேட்டா செட்டில் அரௌண்ட் மொத்தமாக ஒரு 4100 ரோஸ் இருக்குது, ஒரு 18 கவுண்ட்ஸ் காலம்ஸ் இருக்குது. ஸோ இந்த டேட்டா செட்டை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேட்டா செட்டை காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பாத் கொடுத்துட்டு அப்புறம் ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா USA house ஓகேவா, USA ஹவுஸ் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு பாண்டாஸை இம்போர்ட் பண்ணணும். ஓகே, உங்ககிட்ட ஜூபிட்டர் நோட் புக் இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஜூபிட்டர் நோட் புக்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க கூகுளில் போயிட்டு. ஓகே, தென் பாண்டாஸை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, பாண்டாஸ் இன்ஸ்டால்ட் ஆகிடுச்சு. தென் இப்போ வந்து இம்போர்ட் பண்ணுங்க. இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடின்னு கொடுக்குறோம். ஸோ எவ்ரி டைம் நம்ம போயிட்டு பாண்டாஸ்ன்னு அடிக்க தேவையில்லை, அதுக்கு ஷார்ட்கட்டாக பிடின்னு கொடுத்துருக்கோம். அப்புறம் இம்போர்ட் நம்பைக்கு ஷார்ட் கட் வந்து என்பின்னு கொடுத்துருக்கோம். அப்புறம் இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப், எதுக்குன்னா விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக மேட்ப்ளாட். அப்புறம் இம்போர்ட் சிபான் ஆஸ் எஸ்என்எஸ். ஸோ சிபான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்க்காக அட்வான்ஸ் விஷுவலைசேஷனுக்காக ஸ்டாட்ஸ் கொடுத்துருக்கோம், எஸ்என்எஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டேட்டா ஃப்ரேம் வந்து ஷார்ட்டனாக டிஎஃப்னு ஒரு காலம் வேரியபிள் கொடுக்குறேன். அது உள்ள பிடி ரீட் சிஎஸ்பி ஃபைலை அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஃபைல் சிஎஸ்பி ஃபைல். ஓகேங்களா, நம்ம காப்பி பாத் பண்ண ஃபைல் வந்து சிஎஸ்பி ஃபைல். ஸோ எங்கேருந்து கனெக்ட் ஆகுதுன்னா நம்ம அதை காப்பி பாத் கொடுத்தோம். யூசர்லேருந்து டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். டெஸ்க்டாப்லேருந்து யூஎஸ்ஏ ஹவுஸ் ப்ரைஸிங் டேட்டா செட் எடுத்துருக்கோம். ஸோ இது வந்துட்டு சிஎஸ்பி ஃபைல் இருந்ததுனால சிஎஸ்பி இங்கே கொடுத்துருக்கோம். இந்த ஃபைல் எக்ஸல்னா இங்கே எக்ஸல்னு கொடுத்துருவோம், இங்கே எக்ஸல்னு கொடுப்போம். ஓகேங்களா? இப்போது டிஎஃப் ஹெட்ன்னு கொடுக்குறேன். ஸோ டிஎஃப் ஹெட்ன்னு கொடுத்தா எப்பவுமே பாண்டாஸில் டிஎஃப் ஹெட்டு கொடுத்தா ஃபஸ்ட்டு 5 லைன்ஸ் மட்டும் வரும். ஓகேங்களா? 1 2 3 4 5 மட்டும் வரும். அதே டிஎஃப் டெய்ல்னு கொடுத்தா லாஸ்ட்டு இந்த டேட்டா செட்டோட லாஸ்ட்டு 5 ரோஸ் வரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் எனக்கு நிறைய 5 மட்டும் வேணாம், ஒரு 2 நம்பர்ஸ் மட்டும் 2 ரோஸ் மட்டும் பார்த்தா போதும். 2 ரோஸ் கொடுத்தா 2 வரும். இல்லை எனக்கு 10 வேணும்னா 10 கொடுக்குறீங்கன்னா 10 கொடுத்தா 10 ரோஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் இந்த டேட்டாவை பார்க்குறதுக்காக ஹெட்டும் டெய்லும் கொடுத்துருக்காங்க. தென் இந்த டேட்டா ஷேப்பு பார்க்கணும். ஸோ டிஎஃப் ஷேப்புன்னு கொடுக்குறீங்க. ஸோ மொத்தமாக 4140 ரோஸ் இருக்குது, 18 காலம் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டோட்டலாக 4140 ரோஸ் இருக்குது, 18 காலம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 18 காலம்ஸ் இருக்குது. இப்போ டிஎஃப் இன்ஃபோ பார்க்குறோம். ஸோ இன்ஃபோ எதுக்குன்னா இந்த காலம்ஸோட ஹெட்டிங் எல்லாமே என்ன டி டைப்புன்னு பார்க்குறோம். டேட்டா டைப், ஃபார் எக்ஸாம்பிள் டேட் வந்து ஆப்ஜெக்டிவில் இருக்குது, ப்ரைஸ் வந்து ஃப்ளோட்டில் இருக்குது, ஸோ ஃப்ளோட் வேல்யூவில் இருக்குது, பெட்ரூம்ஸ் வந்து ஃப்ளோட் வேல்யூ, இதெல்லாம் என்னென்ன டைப்பில் இருக்குன்றதுக்காக பார்க்கறதுக்காக இந்த வேல்யூ பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்க்கணுன்னா டிஎஃப் டிஸ்கிரைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த டிஸ்கிரைப் ஆப்ஷன் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் வேல்யூ வந்துடும், கவுண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு கவுண்ட் 4100 கவுண்ட் இருக்குது. அதில் மீன் வேல்யூ எவ்வளோ, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ, மினிமம் வேல்யூ எவ்வளோ, தென்
24% எவ்வளோ இருக்குது மேக்ஸிமம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த டேட்டாவில் ஓகேங்களா, இந்த டேட்டா செட்டில் நம்ம எதனாவது ஹெட்டிங்கை சேஞ்ச் பண்ணோம், எனக்கு இது கரெக்டான ஹெட்டிங் இல்லை, ஸோ ஹெட்டிங் சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் df ரீநேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இதில் காலம்ஸில் இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரைஸை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இப்போது கேப்ஸ் ப்ரைஸ் பி மட்டும் கேப்ஸ் போட்டு இன்ப்ளேஸ் ட்ரூன்னு இருக்கேன். இன்ப்ளேஸ் ட்ரூன்ற மீனிங் வந்து என்னென்னா, இப்போ இந்த ப்ரைஸ்ன்னு மாற்றினா இன்ப்ளேஸ் ட்ரூ அடிக்குன்னா ஒன் டைம் மட்டும்தான் இருக்கும். இப்போ இன்ப்ளேஸ்ன்னு கொடுத்தனால ஸ்டாண்டர்டாக இங்கேயே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்டர்டாக மாறிடும். ஸோ அதனால் நம்ம இதை கொடுக்குறோம். இன்ப்ளேஸ் இன்ப்ளேஸ் ஸ்பெல்லிங் ராங். ஸோ இப்போ பாருங்கள் ப்ரைஸிங் இங்கே மேலே இருக்கிற ப்ரைஸ் ஸ்மால் லெட்டர், இங்கே கேப்ஸ் லெட்டர். ஸோ இப்படி தான் ஹெட்டிங்கோட நேமை மாற்றுறது. இப்போ டிஎஃப் ஃபைல் ஆகும்னா ஃபஸ்ட் ரோ மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் 37,000 ரூபாய் இருக்குது ப்ரைஸ் ரேட்டு. ஃபஸ்ட் ரோவோடைய ரோ மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் 37,000 ரூபாய். ஸோ இதில் எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 காலம்ஸும் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 காலம்ஸோட டேட்டா மட்டும் இங்கே காட்டும். ஸோ இதுக்கு தான் ஹைலாக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபில்டர் ஃபார் டேட்டாவை ஃபில்டர் பண்ணி பார்க்கறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேட்டாவில் டேட்டு மட்டும் இருக்குது. எனக்கு இதுக்கு டேட் வேணும் ப்ளஸ் இங்கே இயர் வேணும். அந்த இயருக்கான இந்த டேட்டுக்கான மந்த் என்ன மந்த்துன்னு நான் பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா df டேட் போடுறோம். தென் பிடி செலக்ட் பண்ணுறோம். அந்த பிடியில் டூ டேட் டைம்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணுறோம். இதில் df டேட்டை செலக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு காலம் ஆட் பண்ணுறோம். என்னன்னு வைக்கிறோம், மந்த்துன்னு அந்த காலத்துக்கு பேர் வைக்கிறோம். தென் ஓப்பன் பண்ணுறோம். df டேட் காலமை மந்த்தாக மாற்று அப்படின்னு d2 மந்த்துன்னு கொடுக்குறோம். ஓகேவா? அப்புறம் அதே மாதிரி இயருக்கும் இயர்னு ஒரு காலம் ஆட் பண்ணுறோம். இயர் df எதை மாற்றுறோம், டேட் டைம்லேருந்து மாற்றுறோம். dt இயர்னு வைக்கிறோம். இப்போது 2 காலம் ஆட் ஆகிருக்கும் எக்ஸ்ட்ரா. df ஹெட்னு போட்டு பாருங்கள். ஸோ எக்ஸ்ட்ரா 2 காலம் ஆட் ஆகிருக்கு, மந்த்தும் இயரும் ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன வேணும்னா இப்போ குரூப் பை ஃபங்க்ஷன் பார்க்கலாம். எப்படி குரூப் பை ஒர்க் ஆகும். பைத்தானில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து குரூப் பை ஃபங்க்ஷன், பிவோட் ஃபங்க்ஷன், அப்புறம் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் பாண்டாஸ். ஸோ இன்டர்வியூவில் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி வந்து பைத்தான் பாண்டாஸில் இன்டர்வியூ வைக்கும்போது இந்த கொஸ்டின்ஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ கரெக்டாக பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த சிட்டி வைஸ் ஓகே ப்ரைஸிங் ஆவரேஜாக எவ்வளோ இருந்திருக்கு மந்த் ஆன் மந்த். ஓகேங்களா? இப்போ அதை பார்க்க போகிறோம். எப்படின்னா இந்த சிட்டி வைஸ் ஓகே இந்த ப்ரைஸிங் ஆவரேஜ் ப்ரைஸிங் நாட் மேக்ஸிமம் சம் ஃபங்க்ஷன். ஸோ ஆவரேஜ் ப்ரைஸிங் மந்த் ஆன் மந்த் எப்படி இருந்திருக்குன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு குரூப் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். குரூப் பை ஃபங்க்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனமாக பாருங்கள். ஓகே, குரூப் பை ஃபங்க்ஷனில் நான் இங்கே மந்த்தை செலக்ட் பண்ணுறேன். இந்த மந்த்துக்கு எகென்ஸ்டாக என்ன செலக்ட் பண்ணுறேன்னா வேணாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மந்த்து செலக்ட் பண்ணுறேன். அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஓப்பன் பரந்தசிஸில் இப்போது இங்கே என்ன பண்ணுறேன்னா ப்ரைஸை செலக்ட் பண்ணுறேன். ப்ரைஸோட மீன் வேல்யூ மட்டும் எடுக்கிறேன். ஸோ நமக்கு மீன் வேல்யூ தான் தெரியும், ஆவரேஜாக என்ன ப்ரைஸ்ன்றது தெரியும். அதனால நான் மீன் வேல்யூ எடுக்கிறேன். கமா தென்
ப்ரைஸிங், அப்புறம் பாத்ரூம், பெட்ரூம்ஸ். ஸோ பெட்ரூம்ஸ் எத்தனை இருக்குன்றத நம்ம எடுக்கிறோம். பெட்ரூம்ஸ் இதுலேயும் நான் மீன் வேலை எடுக்கிறேன், ஆவரேஜாக பெட்ரூம்ஸ். அப்புறம் ஃப்ளோர்ஸ் எடுக்கலாம். ஸோ எத்தனை ஆவரேஜ் எத்தனை ஃப்ளோர்ஸில் கிடைக்குது அப்படின்றது. ஃப்ளோர்ஸும் மீன் வேல்யூ. ஓகேவா? இப்போது இதை ரீசெட் இண்டெக்ஸ் கொடுக்குறேன். ரீசெட் இண்டெக்ஸ்னால் இதுக்கான 1 2 3 வேல்யூஸ் 1 by 1 வந்துடும். ஸோ அதுக்காக நான் ரீசெட் இண்டெக்ஸ் கொடுக்குறேன். ஷோ காலம்ஸ் ப்ரைஸ் டஸ் நாட். ஓகே. ஸோ ப்ரைஸ் வந்து கேபிட்டல் பி போட்டிருக்கோம், இங்கே ஸ்மால் லெட்டர் பி போட்டிருக்கோம், அதனால் அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது மந்த் ஆன் மந்த் சிட்டி ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு மந்த் அண்ட் மந்த் ப்ரைஸிங் கிடச்சிருச்சு. ஓகே. ஸோ எப்படின்னா இப்போ அலோக்னா, அல்பான், ஸோ இந்த மாதிரி எல்லா ஏரியாவுக்கும் என்னென்ன ப்ரைஸ் வந்திருக்குன்றது நம்மளால் இப்போ பார்க்க முடியும். ஸோ உங்களால் இப்போ இந்த ப்ரைஸிங் அமௌண்ட்டை கரெக்டாக எக்ஸாக்டாக பார்க்க முடியல. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளியராக பார்க்க முடியல. அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ நம்ம இதை காப்பி பண்ணுறோம். ஈக்குவல் டு இப்போது ஷார்ட் வேல்யூ கொடுக்குறோம். ஷார்ட் வேல்யூஸில் ப்ரைஸ் கொடுக்குறோம். ப்ரைஸ் மீன் வேல்யூ கொடுக்குறோம். மீன் வேல்யூ கொடுத்துட்டு இன் பிளேஸ் வந்து அசெண்டிங் ஆர்டரா டிசெண்டிங் ஆர்டரா வேணுமான்னு கேட்குறோம். நம்ம அசெண்டிங் ஆர்டரு ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறோம். ஓகேவா? ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். தென் பிடி ஆப்ஷனில் போயிட்டு ஆப்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் டிஸ்பிளேவை ஓப்பன் பண்ணுறோம். ஆப்ஷன் டிஸ்பிளே, அதில் ஃப்ளோட் வேல்யூவை ஃப்ளோட் ஃபார்மட்டை ஈக்குவல் .05. okay, then format அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். பிடி ஆப்ஷன் டிஸ்பிளே, பிடி ஆப்ஷன்ஸ் வரும். ஓகே, நவ் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் இந்த வேல்யூவில் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ பாருங்கள், கரெக்டாக எக்ஸாக்டாக என்னவோ அது வேல்யூ வந்தது. இப்போது மெடினாவில் ஆவரேஜ் ப்ரைஸிங் வந்து 20 lakhs. ஓகேங்களா? 20 lakhs, 4 பெட்ரூம், ஆவரேஜாக 4 பெட்ரூமு, 2வது ஃப்ளோரில் 20 lakhsல தான் அந்த ப்ரைஸிங் இருக்கும். ஸோ இந்த ஸ்லிட்டா ஹில்ஸில் வந்து 13 லட்ச ரூபாய் ஆவரேஜ் ப்ரைஸ் இருக்கும், 4 பெட்ரூம் இருக்கும், அதே மாதிரி ஆவரேஜாக ஃபஸ்ட் ஃப்ளோர். ஸோ இந்த மாதிரி நம்மளால் அந்த இந்த டேட்டா செட்டில் இருக்கிற ப்ரைஸிங்கை ஆவரேஜாக எந்தெந்த செட்டில் எவ்வளோ ப்ரைஸிங்கிறத சிம்பிளாக நம்மளால் இதை பார்க்க முடியும். ஓகேங்களா? அடுத்து இப்போ நம்ம பிவோட்டில் பார்க்கணுன்னா, இப்போ பிவோட்டில் பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிட்டி, ஓகே, சிட்டி வைஸ் ப்ரைஸிங் மந்த் ஆன் மந்த் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பிவோட் டேபிளில் ஃபஸ்ட்டு டேட்டா ஃபங்க்ஷனுக்கு இந்த டேட்டாவோட இந்த ஹெட்டிங் என்னதுன்னா டிஎஃப். ஓகேவா? டிஎஃப்பை கிளிக் பண்ணுறோம். அப்புறம் வேல்யூஸ்னு ஒரு ஃபங்க்ஷன், வேல்யூஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த வேல்யூஸில் என்ன கொடுக்குறோன்னா
ப்ரைஸை கொடுக்குறோம். ஓகே, இண்டெக்ஸில் வந்துட்டு சிட்டி கொடுக்குறோம். ஏன்னா இண்டெக்ஸ்ன்றது 1 2 3 இப்படி 1 by 1 வரும் ரோ வைஸ். ஓகே, சிட்டி கொடுக்குறோம். அப்புறம் காலம்ஸில் வந்து மந்த்து கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ மந்த்து கொடுக்குறோம். தென் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு இந்த ப்ரைஸிங் வேல்யூ வந்து மீன் வேணுமா, மீடியம் வேல்யூ வேணுமா, இல்லை மோட் வேணுமா, இல்லை சம் வேணுமா. ஸோ இதை பேஸ் பண்ணி, இந்த ப்ரைஸை பேஸ் பண்ணி இங்கே நான் மீன் வேல்யூன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ பிவோட்டுன்னு அடிக்கிறேன். ஸோ நமக்கு அந்த மந்த் ஆன் மந்த்து எவ்வளோ ப்ரைஸிங் இருக்குன்றது வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் அலோகனால் 1,66,000 இங்கே ரெண்டுத்தில் இல்லை. ஸோ அதனால் அங்கே எம்டி காட்டுது. அதே மாதிரி இந்த ப்ரைஸிங் எல்லாமே இங்கே அதே மாதிரி வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் பிவோட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இப்படி தான் யூஸ் பண்ணோம். நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த டேட்டாவில் ஏதாவது டேட்டாவை ரிமூவ் பண்ணணுமா? ஓகேவா? அன்வான்ட் காலம்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நமக்கு இப்போ தேவையில்லாத காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் ஃபாண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இதை ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? df drop duplicates காலம்ஸில் df drop duplicates. Okay, then df drop columns. இந்த வியூ காலமை தேவையில்லை அப்படின்றத சொல்கிறோம். ஸோ வியூ காலமை ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, இன் பிளேஸ் ட்ரூன்னு கொடுப்போம். ஓகேங்களா? இப்போது இந்த வியூ காலம் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த டேட்டா செட்டை கிளிக் பண்ணும்போது அந்த வியூ காலம் வராது. கரெக்டுங்களா? ஸோ இப்படி தான் வந்து அன்வான்ட் காலம்ஸை ட்ராப் பண்ணுறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த பிவோட்டில் இந்த பிவோட் போட்டிருக்கோம். இந்த பிவோட் பேஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 20 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், ஒரு டிஃபைன் ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். இஃப் ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று ரைட் பண்ணுறோம். மிடினால் 20 lakhs ஆவரேஜ் ப்ரைஸ் இருக்குது, ஸ்லின்னால் 13 lakhs இருக்குது. ஸோ 20 lakhs மேலே இருக்கிறதெல்லாம் வந்து ஹையர் ப்ரைஸின்னு வைக்கிறோம். 10 lakhs கீழே 10 lakhsல இருக்க ஆவரேஜாக இருக்கிறதெல்லாம் மீடியம் ப்ரைஸ்ன்னு வைக்கிறோம். அதே மாதிரி 10 lakhs ரொம்ப கீழே இருக்குது, அதை விட கீழே இருக்குன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ்ன்னு வைக்கிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ரைட் பண்ணுறோம். அதுக்கு டிஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி, ஓகேவா, அதில் எக்ஸ் கிளிக் பண்ணி அதில் ஓகேவா, இஃப் எக்ஸ் வந்துட்டு கிரேட்டர் தென் ஈக்குவல் 20 lakhs. ஓகேங்களா? இப்போது எனக்கு அது ரிட்டர்ன் வந்து என்ன பண்ணுற, ஹை ப்ரைஸ்ன்னு வைக்கிறீங்க. எலிஃப் ஃபங்க்ஷனில் அப்படி இல்லை, எக்ஸ் வந்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 10 lakhs தான். அப்போது எனக்கு ரிட்டர்ன் பண்ண என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்கிறீங்கன்னா, மீடியம் ப்ரைஸ்ன்னு வைக்கிறேன். மீடியம் ப்ரைஸ்ன்னு வைக்கிறேன். அப்படி இல்லை, எனக்கு ரிட்டர்ன் வந்துட்டு அஃபோர்டபுள். அஃபோர்டபுள்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு ஒரு காலம் செட் பண்ணுறேன். என்னென்னா, இந்த காலம் நேம் ஸ்டேட்டஸ்ன்னு வைக்கிறேன்.
என்ன ஸ்டேட்டஸ், ப்ரைஸிங் ஸ்டேட்டஸ்னு வைக்கிறேன், சாரி ப்ரைஸிங் கேட்டகரின்னு வைப்போம். ஓகே, தென் டிஎஃப் எதை பேஸ் பண்ணி எடுத்துருக்கோன்னா ப்ரைஸ்ன்றதை காலம் பேஸ் பண்ணி இதை நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். அப்ளை இந்த ஜியை கால் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இப்போது இதை நான் ஹெட் கொடுக்குறேன். இதை பேஸ் பண்ணி இங்கே வந்துருப்பாங்க எது அஃபோர்டபுள் ப்ரைஸு எது ஹை ப்ரைஸு அப்படின்றது காட்டும். இப்போ நம்ம இன்னொரு குரூப் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். டிஎஃப் பேஸ்ட் ஆன் இந்த ப்ரைஸ் கேட்டகரி வச்சு குரூப் பை ப்ரைஸ் கேட்டகரி. ஓகே, தென் காலம் கவுண்ட் எடுத்துக்கலாம். ப்ரைஸ். ஓகேவா. ஸோ இப்போ அஃபோர்டபுளில் வந்துட்டு 3800 காலம்ஸ் இருக்குது. ப்ரைஸில் வந்துட்டு 45,000 காலம்ஸ் இருக்குது. மீடியமில் வந்துட்டு 269 காலம்ஸ் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ். ஓகே, இப்போது இதுதான் வந்து பேசிக்கான ஃபங்க்ஷன் இன் பாண்டாஸ். ஸோ இந்த டேட்டா செட்டை நம்ம எப்படி கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோம் ஃபார் பிஸ்னஸ் நீட்ஸுக்காக. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து இந்த டேட்டாவை நம்ம க்ளீன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம எம்எல்குள்ளே போகலாம். மிஷின் லேர்னிங்குள்ளே போகிறோம். மிஷின் லேர்னிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி லீனர் ரிக்ரேஷன் பார்க்கலாம். லீனர் ரிக்ரேஷன் எப்படி பண்ணுறது, அதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரம் sklearnன்றத லைப்ரரி கால் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மெட்ரிக்ஸ் அடிக்கிறோம். மெட்ரிக்ஸ்ன்ற லைப்ரரி கால் பண்ணி ஓகேங்களா. அந்த மெட்ரிக்ஸ் லைப்ரரிக்குள்ளே இம்போர்ட். ஓகே, இம்போர்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா மெட்ரிக்ஸில் R2 ஸ்கோரை கால் பண்ணுறோம். R2 ஸ்கோர், தென் மீன் அப்சல்யூட் எரர் ஸ்கோர், அப்சல்யூட் அதை கால் பண்ணுறோம். ஃப்ரம் sklearn மாடல் செலெக்ஷனை கால் பண்ணுறோம். மாடல் செலெக்ஷனில் எதுக்குன்னா டேட்டாவை ட்ரெயின் பண்ணுறதுக்காக கால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அப்புறம் ஃப்ரம் sklearn கால் பண்ணுறோம். அகெயின் sklearnல என்ன கால் பண்ண போகிறோம்னா லீனர் ரிக்ரேஷனுக்காக கால் பண்ணுறோம். அந்த மாடலுக்காக இம்போர்ட் லீனர் ரிக்ரேஷன் கால் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக். இந்த 3 திங்ஸை நம்ம கால் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஏதாவது மிஸ் பண்ணுறேன்னு தெரியல. sklearn metrics import R2 score. Okay, sklearn model selection train test bit from sklearn model import linear regression. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ன்ற வேரியபிளுக்குள்ளே இப்போ நான் இது உள்ள வந்து ஓகே, ஸோ எத்தனை ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் ஒரு பெட்ரூமு வாங்கணும். ஆவரேஜாக ஒரு பெட்ரூமு ஒரு 3 BHK பெட்ரூமு வாங்கணும். அப்போது அதனுடைய ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இண்டிபெண்ட் வேரியபிள் வந்து பெட்ரூமை பேஸ் பண்ணி எவ்வளோ ப்ரைஸாக இருக்கும் அப்படின்றது வந்து டிபெண்ட் வேரியபிள். ஓகேங்களா. ஸோ அப்போ நான் எக்ஸில் வந்து என்ன கொடுக்குறேன்னா எக்ஸில் வந்து பெட்ரூம் கொடுக்குறேன். அந்த பெட்ரூமை பேஸ் பண்ணி டிஎஃப் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றது எனக்கு தெரியணும். ஸோ எக்ஸ்ன்றது என்னது, இண்டிபெண்ட் வேரியபிள். ஓகேங்களா. ஒய்ன்றது வந்துட்டு டிபெண்ட் வேரியபிள். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த டேட்டாவை நான் ட்ரெயின் பண்ண போகிறேன். எப்படி ட்ரெயின் பண்ணுறேன்னா 80% வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்குறேன். இந்த டேட்டாவில் கரெக்டாக பாருங்கள். 20% வந்துட்டு டெஸ்ட்டு கொடுக்குறேன். இந்த டேட்டாவை டெஸ்ட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன ஃபங்க்ஷன்னா எக்ஸ்ட்ரெயின் கமா xtest ytrain கமா ytest train test split இந்த எக்ஸையும் ஒய்யும் உள்ளே கொடுக்குறேன். ஓகே, தென் டெஸ்ட் சைஸ் வந்துட்டு
0.20% கொடுக்குறேன், 0.2 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் சொன்னேன், 80% ட்ரைனிங்கும் 20% டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 20% வந்து டேட்டாவை டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். அப்புறம் ரேண்டம் ஸ்டேட் வந்து 42% கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ இந்த மாடலை கால் பண்ணுறேன். மாடல்னு ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். அந்த வேரியபிள்குள்ளே இந்த லீனியர் ரிக்ரெஷனை இன்சர்ட் பண்ணுறேன். இப்போது இந்த மாடல் வந்து ஃபிட் பண்ணுறேன். ஃபிட் எதை வச்சு ஃபிட் பண்ணுறேன்னா, இப்போ இங்கே ட்ரெயின் கொடுத்துருக்கேன். இதை இந்த எக்ஸ் ட்ரெயினையும் இந்த ஒய் ட்ரெயினையும் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். எக்ஸ் ட்ரெயின் கமா ஒய் ட்ரெயின். ஸோ இப்போதைக்கு இந்த மாடலில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ லீனியர் ரிக்ரெஷன் பேராமீட்டர் வந்துருச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம், ஒய் ப்ரெட்ன்ற ஒரு வேரியபிள்குள்ளே இப்போ மாடல் ப்ரெடிக்ட் எக்ஸ் டெஸ்ட்டை கொடுக்கணும். இப்போ நம்ம ஒய் ப்ரெட்டை பார்க்கலாம் எப்படி இருக்கணும். ஸோ இதுதான் அந்த அரே ஃபங்க்ஷன். அரே இது எல்லாமே ப்ரைஸிங். ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு எல்லா ப்ரைஸிங் இங்கே வந்துடும் இந்த ஒய் ப்ரெடிக்டில். ஓகேங்களா? இப்போது இதை பேஸ் பண்ணி நான் ஒரு ஃபங்க்ஷன் இது கரெக்டாக இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணுறேன். R2 score as R2 score உள்ள X test Y pred. ஸோ 80% 0. ஸோ நம்ம பில்ட் பண்ண மாடல் வந்து கிட்டத்தட்ட லோ ஸ்கோர் தான் காட்டுது. ஏன்னா நம்ம ஒழுங்காக மாடலை பில்ட் பண்ணல. ஸோ இங்கே ட்ரெயின் பண்ணதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணதில் ஒழுங்காக பில்ட் பண்ணல. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஸ்கோர் கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா, இது R2 ஸ்கோர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ 100க்கு 90 ஆர் 95% காட்டுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய பில்ட் பண்ண ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண டேட்டா வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது. அப்போ உங்களுடைய ட்ரெயின் பண்ணும்போது கொடுத்த டேட்டா ப்ரிடிக்ட் பண்ணுற டேட்டா வந்து எக்ஸாக்டாக கிளியராக இருக்கும். ஸோ கம்பெனிஸ் வந்து 90 ஆர் 95% இருக்கிற R2 ஸ்கோரை தான் கம்பெனியும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது லோ ஸ்கோர். ஸோ இது மாடலுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்குது, மீன் ஸ்கொயர் எரர். பிரிண்ட் மீன் எரர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். மீன் ஸ்கொயர் y test y pred. ஸோ எரர் வந்து அதிகமாக இருக்குது. கரெக்டாக நம்ம மாடலில் ட்ரைன் பண்ணதுனால எரர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ இது பேசிக்னால நான் இன்னும் கொஞ்சம் மாடல் பில்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் தான் வந்து நம்ம மாடலை பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நியூ வேரியபிள் கொடுக்குறேன். நியூ பெட்ரூம்ஸ் கொடுக்குறேன். நியூ பெட்ரூம்ஸ் வந்து இப்போது என்பி அரேவை கால் பண்ணுறேன். என்பின்றது நம்பை ஃபங்க்ஷன்றது நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே அது உள்ள தான் நடக்கும். ஸோ அதனால் நான் நம்பையை கால் பண்ணி ஓகே. ஸோ ஒரு 7 பெட்ரூம்ஸ்ன்னு அடிக்கிறேன். ப்ரிடிக்ட் பண்ணுறது 7 பெட்ரூம்ஸ். ஸோ நியூ ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றத நான் கேட்குறேன். இந்த 7 பெட்ரூம்க்கான ப்ரைஸிங் காஸ்ட் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ மாடல் ப்ரிடிக்ட். இப்போது இந்த நியூ பெட்ரூமை உள்ள இன்சர்ட் பண்ணுறேன். இப்போது பிரிண்ட் நியூ ஃபார் எக்ஸாம்பிள் 5 bedroom price is எவ்வளோன்னா நியூ ப்ரைஸ். ஸோ 5 bedrooms எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னா கிட்டத்தட்ட 10 lakhs இருக்கும் அப்படின்றது நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. ஓகேங்களா? இப்போ நான் இங்கே 5 போடுறேன். எனக்கு 5 பெட்ரூம் எவ்வளோ ப்ரைஸ் வேணும் அப்படின்ட்டு நான் கேட்குறேன். இப்போ 5 bedrooms வந்து எனக்கு கிட்டத்தட்ட 7 lakhs கிட்ட வரும் அப்படின்னு காட்டுது. இப்போ நான் 2 bedroom ப்ரிடிக்ட் பண்ணுறேன். எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா வரும், 3.5 லட்ச ரூபா வரும்.
3.5 லட்ச ரூபா வரும் அப்படின்றத பேஸ்ட் ஆன் நம்ம பில் பண்ண மாடலை வச்சு நம்ம கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ நம்ம கொடுக்குறோம் இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற அவுட்புட் ப்ரைஸிங்காக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு விஷுவல் க்ரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த என்னதுன்னா ஒரு ஸ்ட்ரைட் கோட், லீனியர் ரிக்ரெஷன் எப்பயுமே ஸ்ட்ரைட் கோட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரைட் கோடு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பிஎல்டி ஃபிகர் ஃபிக்ஸ் சைஸ் வந்துட்டு 10க்கு 8ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது என்னென்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பாக்ஸஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, அந்த விஷுவல் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? பிஎல்டி ஸ்கேட்டர் ப்ளாட்டை கிளிக் பண்ணுறோம். ஸ்கேட்டர் ப்ளாட்டில் எக்ஸ்டெக்ஸ்ட் ஒயிட் டெஸ்ட்டை கால் பண்ணுறோம். அப்புறம் பிஎல்டி ப்ளாட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ளாட்டை வந்து அதுதான் அந்த லைன், அந்த ப்ளாட்டை வந்துட்டு நம்ம கால் பண்ணுறோம் எக்ஸ் டெஸ்ட். அப்புறம் ஒய் ப்ரெட். ஓகேங்களா? இப்போது பிஎல்டி ஷோன்னு கொடுக்குறோம் சிம்பிளாக. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் டேட்டாஸு, அந்த டேட்டாஸ் பேஸ் பண்ணி இது ஸ்ட்ரைட் லைன். ஸோ இதுதான் வந்து லீனியர் ரிக்ரெஷன் கோட். ஸோ இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியணும்னா பிஎல்டி கிரிட்னு கொடுக்குறேன். ஸோ எந்தெந்த பாயிண்ட்ஸ் டேட்டாஸ் எங்கெங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்றது உங்களுக்கு கிளியராக காட்டும். தென் பிஎல்டி எக்ஸ் லேபிள்னா எக்ஸுக்கு ஒரு லேபிள் கொடுக்குறேன், ஒய்க்கு ஒரு லேபிள் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு தான் எக்ஸ் லேபிள் வந்து என்ன கொடுக்குறேன்னா பெட்ரூம்ஸ்னு கொடுக்குறேன். எக்ஸ் லேபிள் பெட்ரூம்ஸு, பிஎல்டி ஒய் லேபிள் ப்ரைஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ எக்ஸு லேபிள். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ எத்தனை பெட்ரூம்ஸ்ன்றது கீழே வந்துடும், ப்ரைஸ் இங்கே இருக்குது, டேட்டாஸ் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அது ஸ்டேட் பேஸ் பண்ணி ஒரு லீனியர் ரிக்ரெஷன் கோடு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லைன் தான் இந்த லைன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு மாடலை பில்ட் பண்ணுறோம். ஓகே, இது வந்து பேஸ்ட் ஆன் ப்ரெடிக்ஷன், ப்ரெடிக்ஷன், ஒரு சிம்பிளான ஒரு லீனியர் ரிக்ரெஷன். ஸோ இதே மாதிரி சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் இருக்குது, டெசிஷன் ட்ரீ இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம ஒரு லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனுடைய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.